தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 71 சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். தாவீது முதிர் வயதில் எழுதியிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற இந்த 71 சங்கீதத்தை தாவீது முதிர் வயதிலே எழுதியிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். அதான் 9ஆம் வசனத்திலே, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை முதிர் வயது வரை நம்மை நடத்துவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். 71ஆம் சங்கீதம் குறித்து பார்க்கின்ற பொழுது திட நம்பிக்கை, தைரியம் தரும், தேவனை சார்ந்து கொள்கிற தைரியம், திட நம்பிக்கை, தைரியம் போன்றவற்றை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவனை சார்ந்து கொள்கிற தன்மையை இது குறிக்கிறது. பிரியமானவர்களை, முதலாவது பகுதியை பார்க்கும்போது 1 வசனம் 1, 3, 5, 7 வசனங்களை பார்க்கும்போது திட நம்பிக்கையை நமக்கு காட்டுகிறது. 1ஆம் சங்கீதம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் அநேக மனுஷர்கள் நம்மை வெட்கப்படுத்தி இருக்கலாம், நம்மை மட்டம் தட்டி இருக்கலாம், இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், உன்னால் ஒரு காரியம் ஆகாது என்று சொல்லி மட்டம் தட்டி இருக்கலாம், நம்மை கேவலப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நீங்கள் எந்த இடத்திலே வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்திலே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். பிரியமானவர்களே, என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. பிரியமானவர்களே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 2வது பாட்டு 9 முதல் 13 வசனங்கள், 16 முதல் 21 வசனங்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் அது மாத்திரமல்ல, இங்கே 6ஆம் வசனத்தை அவர் 9 முதல் 13, 16 முதல் 21 வசனங்களை பார்க்கும்போது, தேவன் தம்முடைய நீதியின்படி நடத்தும்படி தாவீதின் விண்ணப்பமாய் இருக்கிறது. தாவீது எல்லா சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே, அவர் தேவனை என்னை நீதியின்படி நடத்தும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்திலே, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்போதும் துதிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கற்பத்தின் உற்பவித்தது முதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ கலைப்புகள் நடக்கிறது, எத்தனையோ அபாஷம் நடக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தாயும் செய்யுமாக கற்பத்திலே நம்மை பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் 12ஆம் வசனத்திலே சொல்கிறார், தேவனை எனக்கு தூரம் ஆகாதையும் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் சமீபமாய் இருக்கும்போது அவரை நாம் தேட வேண்டும். ஆம் 6, 14, 8, 15 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே தாவீது எல்லா சூழ்நிலையிலும் அங்கே அவர் கர்த்தரை துதிக்கிறார். 6ஆம் வசனம், 14ஆம் வசனம், 8ஆம் வசனம், 15ஆம் வசனம் அங்கே பார்க்கின்ற பொழுது, உண்மையே நான் எப்போதும் துதிப்பேன் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், நானும் எப்பொழுது நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், 5ஆம் வசனத்திலே, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறிவேன் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார், எப்படி வீணையை கொண்டு உம்முடைய சத்தியத்தின் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலே, என் தேவனே, நான் வீணையை கொண்டு நான் உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம இசைக்கருவிகள் ஏதாவது வைத்திருந்தோமானால் அந்த இசைக்கருவியை இசைத்து ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 22ஆம் வசனத்திலே, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும் என்று சொல்கிறார்.
ஆண்டவரை பாடணும். நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.